என்ன சீதா, இந்த மழையும் விட்டபாடில்லை. நாமும் எவ்வளவு நேரம் தான் மழை விடும் மட்டும் காத்திருப்பது? அதுவரை ஏதாவது படிப்போமா? உண்மைதான் ரயான். ரஹ்மான், நானும் ரயானும் நேற்று பாடசாலைக்கு வரவில்லை. எமது வகுப்பாசிரியர் நேற்று தமிழ் பாடத்தில் வாக்கிய இயைபு பற்றி படிப்பித்தாராமே. ரஹ்மான், நீங்கள் தான் நன்றாக படிக்கக்கூடியவராயிற்றே. எமக்கு அதனை இப்போது சொல்லித் தருவீர்களா? ஆமாம் ரஹ்மான், தற்போது மழையும் கடுமையாக பெய்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் நாம் வீடு போக நேரமாகும். வாக்கிய ஈபு பற்றி சொல்லித் தருவீர்களா? சரி நண்பர்களே, எமது ஆசிரியர் கூறிய அனைத்து விடயங்களும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நான் சொல்லித் தருகின்றேன். உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக சிலவற்றை கரும்பலகையில் எழுதி சொல்லித் தருகின்றேன். நான் எழுதும் இந்த வாக்கியங்களை பாருங்கள். மரம் விழுந்தன, காகங்கள் கரைந்தது, மாணவர்கள் ஆடின, நீ போனார்கள், ரிஸ்மினா ஆடினான். இந்த வாக்கியங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரிகின்றது? என்ன, இந்த வாக்கியங்களை வாசிக்கும் போதே ஏதோ பிழைகள் உள்ளது போல இருக்கின்றனவே. இப்படியான வாக்கியங்களை நான் புத்தகத்திலேயே பார்த்ததில்லையே. ஆமாம் ரஹ்மான், இந்த வாக்கியங்கள் ஏன் இவ்வாறு உள்ளன? ஏன் இவற்றை இவ்வாறு எழுதினீர்கள்? ஒரு காரணமாகத்தான் இவற்றை எழுதினேன். சரி, நான் எழுதும் இந்த உதாரண வாக்கியத்தையும் பாருங்கள். கீதா படம் வரைந்தாள். எழுவாய் கீதா, பயனிலை வரைந்தாள். இங்கு எழுவாயான கீதா உயர்திணை, பெண்பால், ஒருமை, படர்க்கை என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வாறே பயனிலையாகிய வரைந்தாள் என்னும் சொல்லும் உயர்திணை, பெண்பால், ஒருமை, படர்க்கை சொல்லாக அமைவதனை அறிய முடிகிறதல்லவா? அதாவது வரைந்தாள் என்பதில் பெண்பால் என்பது தெரிகின்றது, அது ஒருமை என்றும் தெரிகிறது, அது உயர்திணை என்றும் தெரிகிறது, படர்க்கை என்றும் தெரிகிறது. இவ்வாறு அமைந்து வருவதே வாக்கிய இயைபு ஆகும். சரி, மேலும் விளக்கமாக கூற வேண்டுமானால், வாக்கியம் ஒன்றின் எழுவாயாக அமையும் பெயர்ச்சொல்லும் பயனிலையாக அமையும் வினைச்சொல்லும் திணை, பால், எண், இடம் என்பவற்றில் ஒன்றி அல்லது இயைபு பெற்று வருவது வாக்கிய இயைபு எனப்படும். வாக்கியம் ஒன்றை எழுதும் போது நான் அதிகமாக பிழைவிடுகின்றேன். உதாரணமாக, ஒருமையில் ஆரம்பித்து பன்மையில் பயனிலையை எழுதுகின்றேன். இதற்கு காரணம் என்ன ரஹ்மான்? நல்ல கேள்வி ரஹியான். இதனை விளங்குவதற்கு முதலில் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கியம் ஒன்றில் எழுவாயும் பயனிலையும் இயைபு பெற்று வருவது வளாநிலை எனவும், இயைபு பெறாமல் வருவது வழுநிலை எனவும் அழைக்கப்படும். அதாவது வளாநிலை என்பது சரியான வாக்கியம் எனவும், வழுநிலை என்பது பிழையான வாக்கியம் எனவும் கூறலாம். வளாநிலையும் வழுநிலையும். வளாநிலை வாக்கியம் ஒன்றில் எழுவாயும் பயனிலையும் இலக்கண அமைதி பெற்று வருவது வளாநிலை ஆகும். தம்பி பட்டம் ஏற்றினான். காற்று வேகமாக வீசியது. இங்கு தம்பி ஒருமை, ஏற்றினான் என்பதும் ஒருமையில் முடிந்துள்ளது, இன் விகுதியில் முடிந்துள்ளது. காற்றும் ஒருமை, வீசியது என்பதும் ஒருமையாகும், து என்னும் அக்ரிணை விகுதியில் முடிந்துள்ளது.
வலுநிலை வாக்கியம் ஒன்றில் எழுவாயும் பயனிலையும் இலக்கண அமைதி பெறாமல் வருவது. எங்கே சீதா, வலுநிலைக்கு 2 உதாரணங்கள் கூறுங்கள் பார்ப்போம். அபிநயா பாட்டு பாடியது. பறவைகள் அழகாக பறந்தது. சரி, நீங்கள் கூறிய வாக்கியங்களை கரும்பலகையில் எழுதுகின்றேன் பாருங்கள். உதாரணம்: அபிநயா பாட்டு பாடியது, பறவைகள் அழகாக பறந்தது. ஆம், இவை தவறு. இவை வலுநிலை வாக்கியங்களாகும். இங்கு அபிநயா என்பவள் உயர்திணையாகும். ஆனால் பாடியது என்று அக்ரிணையில் முடிந்துள்ளது. இரண்டாவது வாக்கியத்தில் பறவைகள் என்பவை பன்மையாகும். ஆனால் பறந்தது என்று ஒருமையில் முடிந்துள்ளது. இவை இரண்டும் பிழையான வாக்கியங்கள் ஆகும். சரி, வலுநிலை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? அறியாமை, சோம்பல், மறதி, தடுமாற்றம் என்பனவாகும். சரியாக சொன்னீர்கள். நம் வலுநிலையில் வாக்கியங்களை எழுதுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. வாக்கியங்களில் ஏற்படும் சில வலுக்களின் வகைகளை கூறுகின்றேன், கேளுங்கள். திணை வலு: நரி ஊளையிட்டான். எண் வலு: கைத்தொலைபேசி ஒலித்தன. இடவலு: அவள் பார்த்தேன். கால வலு: நேற்று நடக்கும். விடை வலு: உனது ஊர் எது என்ற வினாவுக்கு எனது வீடு சிறியது எனல். மரபு வலு: பசுவின் இளையது குஞ்சு. ரஹியான், நீங்கள் இதனை சரிப்படுத்தி கூறுங்கள் பார்ப்போம். நானும் சரியாக கூற முயற்சிக்கிறேன் ரஹ்மான். திணைவலு நரி ஊளையிட்டது. எண்வலு கையடக்க தொலைபேசி ஒலித்தது. இடவலு அவள் பார்த்தாள். காலவலு நேற்று நடந்தது. விடைவலு உனது ஊர் எது என்ற வினாவுக்கு எனது ஊர் மலை கிராமம். மரபு வலு பசுவின் இளையது கன்று. சரியாக சொன்னீர்கள் ரஹியான். சரி, வலுவமைதி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது வாக்கியத்தில் எழுவாயும் பயனிலையும் இலக்கண அமைதி பெறாத போதும் நீண்ட காலமாக சமூகத்தில் பயிலப்படுதல் காரணமாக அவ்வழுக்களை விதிவிலக்காக ஆன்றோர் கருதினர். இவ்வாறு விதிவிலக்காக கொள்வதையே வலுவமைதி என்பர். சில உதாரணங்களை கூறுகின்றேன் பாருங்கள். முதலில் திணை வலுவமைதியை பார்ப்போம். திணை வலுவமைதி: மகிழ்ச்சி, கோபம், உயர்வு, இழிவு, சிறப்பு முதலானவை காரணமாக ஒரு திணையில் கூற வேண்டியதை மற்றைய திணையில் கூறுவது. மகிழ்ச்சி: என் தங்கம் ஓடி வாங்கோ. உயர்திணையில் குழந்தையை தங்கம் என அக்ரிணையில் கூறுவது. இங்கு தங்கம் அக்ரிணை ஆகும், ஆனால் குழந்தை உயர்திணை ஆகும். கோபம்: குமார் ஒரு நாய். உயர்திணையான குமாரை நாய் என அக்ரிணையில் ஏசுவது. இங்கு குமார் உயர்திணை ஆகும், நாய் அக்ரிணை ஆகும். சில இடங்களில் உயர்திணைக்குரிய தன்மை பெயரும் அக்ரிணைக்குரிய பெயரும் சேர்ந்து வரும்போது உயர்திணையில் முடிவடையும். ரஹியான், உதாரணம் ஒன்றை கூற முடியுமா? நானும் நாயும் காவல் காத்தோம். சரியாக சொன்னீர்கள் ரஹியான். இங்கு அக்ரிணையாகிய நாய் வந்தாலும் காத்தோம் என்று முடிவடைகிறது. பார்த்தீர்களா? நல்லது. சில இடங்களில் உயர்திணை படர்க்கை பெயரும் அக்ரிணை பெயரும் சேர்ந்து வரும்போது உயர்திணையில் முடிவடையும்.
உதாரணம் ஒன்றை கூறுங்கள் சீதா. அபியும் நாயும் சென்றனர். சரியாக சொன்னீர்கள் சீதா. இங்கு நாய் வந்தாலும் உயர்திணையில் முடிவடைகிறது. மகிழ்ச்சி, கோபம், உயர்வு, இழிவு காரணமாக ஒரு பாட்பொருளை வேறு பாட்பொருளாக கூறுவது. நான் சில உதாரணங்களை எழுதுகின்றேன் பாருங்கள். பால் வலுவமைதி. மகிழ்ச்சி என் கண்மணி, ஆண்மகனை நோக்கி கூறல். கோபம் இவன் ஒரு பெண். உயர்வு அதிமேதகு ஜனாதிபதி வருகை தந்தார்கள். இழிவு மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. இவை பால் வலுவமைதிக்கு சில உதாரணங்கள் ஆகும். எழுவாய் ஒருமையில் அமைய பயனிலை பன்மையாகவும் எழுவாய் பன்மையில் அமைய பயனிலை ஒருமையாகவும் அமையும் வாக்கியங்களும் உள்ளன. எங்கே சீதா, உதாரணம் 2 எழுத முடியுமா? எண் வலுவமைதி. கால்கள் வீங்கி இருக்கிறது. கால்கள் வீங்கி இருக்கிறது என்ற வாக்கியத்தில் எழுவாய் பன்மையில் அமைந்துள்ளது. பயனிலை ஒருமையில் அமைந்துள்ளதை அவதானித்திருப்பீர்கள். இட வலுவமைதி என்ற ஒன்றும் இருக்கின்றது. வாக்கியத்தில் எழுவாய் ஓரிடத்திற்குரிய சொல்லாக அமைய பயனிலை பிற இடச்சொல்லாக அமைந்து வருவது. அதற்கு ஒரு உதாரணத்தை எழுதுகின்றேன், கவனியுங்கள். இட வலுவமைதி. நீயோ அவனோ அவளோ யார் இதை செய்தார். இங்கு நீயோ என்பது முன்னிலை ஆகும். ஆனால் செய்தார் என்ற பயனிலை படர்க்கை ஆகும். அப்படித்தானே நண்பர்களே? விரைவு, மிகுதி, தெளிவு ஆகிய காரணங்களால் ஒரு காலத்திற்குரிய எழுவாய் வேறொரு கால பயனிலை கொண்டு முடிவது. கால வலுவமைதி. உதாரண வாக்கியங்களை பாருங்கள். கால வலுவமைதி. விரைவு இது இத்தோடு முடிந்துவிடும். இப்போது செய்து விடுவேன் எனல். இங்கு இது இத்தோடு என்பது முடிந்துவிடும் என்று எதிர்காலத்தில் முடிவடைகிறது. இரண்டாவது வாக்கியத்தில் இப்போது என்பதும் எதிர்காலத்தில் முடிவடைகிறது. மிகுதி. அவன் கை வைத்து விட்டான், இனி செய்து முடிந்தது மாதிரிதான். மிகுதி. அவன் கை வைத்து விட்டான், இனி செய்து முடித்தது மாதிரிதான். ஒருபோதும் நேர காலத்தோடு வராதவனை பார்த்து நீ வந்துவிட்டாய், எல்லாம் முடிந்தது போலத்தான் எனல். செய்து முடித்தது என்பது இறந்த காலம். செய்து முடித்தது மாதிரிதான் என்பதில் எதிர்காலமாக வந்துள்ளது. தெளிவு. அவன் அதிகமாக சாப்பிடுகிறான், இனி அவன் உடம்பு கெடும். நீ கூடாதவரோடு கூடித் திரிகிறாய், இனி கெட்டாய். இங்கு கெடும், கெட்டாய் என்பன எதிர்காலம் ஆகும். என்ன நண்பர்களே, வாக்கிய இயைபு பாடம் புரிந்துவிட்டதா? நன்றாக புரிந்துவிட்டது. ஆமாம் ரஹ்மான், மிக இலகுவாகவும் விளக்கமாகவும் இருந்தது. நேரம் போனதே தெரியவில்லை. வாக்கிய இயைபு பற்றி பரீட்சையில் வந்தால் அதில் அதிக புள்ளியை பெறலாம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. ஆம் நண்பர்களே, மழையும் நின்றுவிட்டது. இப்போது நாங்கள் வீட்டுக்கு புறப்படுவோம்.